மென்ஸ்க்கான வார் கேம்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி ஹீல் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர், பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், லோகன் பால் அண்ட் ஆல்சோ ட்ரூ மெக்கிண்டர் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டீமில் இருக்காங்க. ஃபேஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓடிசி, ரோமன் ரெயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ், வேர்ல்ட் சாம்பியன் சிஎம் பங்க் அண்ட் ஆல்சோ ஊசோஸ் பற்றினா இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமான மேட்ச். இந்த மேட்சோட இயர்லி கார்ட்ஸ்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபேஸ் டீம் தான் பயங்கர டாமினன்ஸாக இருந்திருந்தாங்க. இந்த இடத்துல இயர்லி கார்ட்ஸ் போக இப்போ கரண்ட் டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க. ஹீல் டீம் 2லேயுமே அண்டர் டாக் ஆயிருக்காங்க தான் சொல்லணும். ஆல்சோ ஸ்டார் பவர்னு பார்க்கும்போது பிராக் லெஸ்னர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காரு. ட்ரூ மெக்கிண்டரும் வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் ட்ரூ மெக்கிண்டரோட மவுஸை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தவச்சிட்டானுங்க தான் சொல்லணும். ஸோ எப்போ கோடி ரோட்ஸ் கூட ஃபியூட் பண்ண வச்சானுங்க. ஸோ சரி ரைட், அது வேற கதை. இப்போ இந்த இடத்துல வார் கேம்ஸை பார்க்கும்போது ஸ்டார் பவர் போக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீமில் தான் இருக்குது. அந்த லெவலுக்கு ஸ்டார் பவர் வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட் கொடுக்குற மாதிரி ஹீல் டீமில் இல்லைன்னு தான் சொல்லணும். பிராக் லெஸ்னர், ட்ரூ மெக்கிண்டரை தவிர்த்து யார்ட்டையுமே அவ்வளோ பெரிய ஸ்டார் பவர் இல்லை. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஊசோஸ்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் இருக்குது. பட் இந்த இடத்துல நீங்கள் விஷன் சைடு வந்தோம்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒப்பீனியன்ஸ் பார்த்தீங்கன்னா வருது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அதான். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்களுக்குள்ளேயும் சண்டை இருக்குது. ஸோ ஃபேஸ் டீமுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல கன்ஃபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி அது ஒரு லாஸாக வந்து பார்த்தீங்கன்னா போய் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாம்பியன்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்று தாங்க. ஸோ மெயின் சாம்பியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீமில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் என்னோட ஒப்பீனியன்.